வணக்கம் நண்பர்களே. ஐயா தமிழ் கடல் நெல்லை கண்ணன் தன்னுடைய பேச்சுரை நடத்தும்போது ஒரு உதாரணம் சொன்னார். மது அருந்துவது குறித்து ஒரு உதாரணம் சொன்னார். திருடன்னு தெரிஞ்சே வீட்டுக்குள்ளே நாம் அனுமதிக்கலாமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டார். எதை குறித்து கேட்டார்னா, மது நம்மளுடைய உடல் நலத்திற்கு கேடானது அப்படின்னு தெரிந்து அதை நாம் குடிக்கிறோம் அப்படின்னா, அப்போ மது திருடன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு, திருடன்னு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறதும் இது உடல்நலத்தை பூரா கெடுத்துரும் அது தெரிஞ்சு குடிக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னார். அப்போது மது அருந்துறது அப்படிங்கிறது அது தீய பழக்கம், அதுக்குள்ளே அது ஓகே, அது முடிஞ்சது. இந்த மதுவை விற்பனை செய்கிறது, அப்போ ஐயா நெல்லைக்கண்ணன் ஐயா சொன்ன மாதிரி திருடன்னு தெரிஞ்சு அவங்கள ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயே அனுப்புகிறதா? இதை யார் செய்கிறாங்க? எல்லா அரசாங்கமும் செய்யுது. அப்போ அரசாங்கம் திருடர்கள்னு தெரிந்தே ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் திருடர்களை அனுப்பும் திட்டம் தான் டாஸ்மார்க்கா? அதானே நம்ம கேள்வி. அப்படித்தானே அதில் அர்த்தம் அதானே ஆகுது. அப்போது ஒருத்தருடைய உடல்நலம் கெடும், மனித வளம் கெட்டு போகும், உற்பத்தி துறை, அந்த துறை, இந்த துறை, அந்த டிபார்ட்மெண்ட்டு, இந்த டிபார்ட்மெண்ட்டு எல்லாம் இருக்கட்டும் ஐயா. இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறதுக்கான மேனுவல், அந்த மேன் பவர் எங்கே போவீங்க? சாராயத்தால் அத்தனை பேரையும் கெடுத்து வச்சுட்டு எங்கே போய் நீங்கள் உற்பத்தியை நோக்கி அப்பான்னு கூப்பிடுங்க, கனவுகளோடு இருப்போம், தலை நிமிர செய்வோம். யாராவது மது அருந்திட்டு தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நான் சொல்கிறது மது போதையோடைய அளவு சொல்லலை. நான் மது அருந்திருக்கிறோம் என்ற எண்ணம் இருக்கும் யாராவது தலை நிமிர்ந்து எங்கேயாவது நடந்து போவாங்களா? யாரையாவது தெரிஞ்சவங்களை பார்த்தா தலை குனிஞ்சுக்குவாங்க. தெரியாத இடத்துல வேணால் போகலாம். ஏன்னா நம்ம மது இருந்துன்னு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற வெக்கம் இருக்கும். இப்படி எல்லா உணர்வுகளையும் ஏற்படுத்தி அவங்க உடல் உழைப்பெல்லாம் கெடுத்து இந்த வேலையை செய்கிறது யார்? அரசாங்கத்துடைய நிறுவனம். மது அருந்துவது பழக்கமாகிவிட்டது, அவர்களுக்கு நாம் மது அருந்துவது என்பது தனிநபர் உரிமை அப்படியெல்லாம் பேசுகிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. ரைட், அதோடு போகட்டுமே. அதிகபட்சமான ஒரு தலைமுறை அதுக்கு நிற்குமா? நீங்கள் தொடர்ந்து அனுமதிக்கிறீர்களே. ஐயா, திருடன் ஒரு முறை திருடிட்டான், அவனை பிடிச்சிட்டிங்க, நீதிமன்றத்தில் தண்டிச்சிட்டிங்க, அதோடு அவன் திருந்தி வாழ்ந்துட்டு போகிறான். ஆனால் நீங்கள் தொடர்ந்து திருடர்களை சப்ளை பண்ணுற விநியோகிக்கும் திட்டமெல்லாம் வச்சுருக்கீங்க. அது தவறு இல்லையா? நான் சொல்கிறது எந்த அளவுக்கு எதிர்ப்புங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.